போலாமா? சரி. அப்படியே ரோட்ல போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். சரிக்கா. இன்னைக்கு ரிஷியை எவிடன்ஸோட பிடிக்கிறேன். அந்த வேலைக்காரி துர்காவை அடிச்சு வீட்டை விட்டே துரத்துறேன். நீ தேவையில்லாம கண்டவங்கிட்ட எல்லாம் போன்ல பேசிட்டு இருக்காத. நான் கால் பண்ணி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பேன். அதை நீ ஃபாலோ பண்ணணும். கௌதம நீ முடிச்ச, துர்காவை நான் முடிக்கிறேன். ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு புரியலையே. அபர்ணாக்கா ஏதோ பிளான் பண்றாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும். துர்காவை ஃபாலோ பண்ண சுந்தர் மாமா போயிருக்காரு. துர்கா வந்து சுந்தர் மாமா கிட்ட மாட்டக்கூடாது. என்ன பண்ணலாம்? துர்கா, அங்கதான் ஆட்டோ ஸ்டாண்ட் போயிடலாம். இன்னைக்கு மாட்டேன். யாரது ஃபோன் பண்றது? சொல்லுங்க சார். நான் சொல்றதை கேட்டு சாக்காகாத. உன்னை ஃபாலோ பண்ணி சுந்தர் மாமா வராரு. சுந்தர் சாரா? பதறாத பதறாத. நீ ஆட்டோக்காரனை சுத்தி கூட்டிட்டு போப்பாரு. அதுக்குள்ள சுந்தர் மாமா ஃபாலோ பண்ணாதபடி நான் பாத்துக்கிறேன். சார், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது சார். எந்த பிரச்சனையும் வராதுமா. பாஸே நம்ம பக்கம் தான் இருக்காரு. ஏன் அங்கேயே நிக்கிறா? பயப்படாம நான் சொன்னதை மட்டும் செய். சரி சார். ஓகேவா? அக்கா போலாமா? போலாம். அண்ணா, சிவன் கோயில் போங்கண்ணா. ஏறு துர்கா. ஆட்டோல ஏறினாலும் உங்களை நான் விட மாட்டேன்டி. இதோ பாரு, வந்து கையும் குளமா பிடிக்கிறேன். ஆட்டோலையா போறீங்க? ஆட்டோல எப்படியாவது சுந்தர் மாமா ஃபாலோ பண்றதை தடுக்கணுமே. வாயா மாமா, இது போதும் சுந்தர் மாமாவை காலி பண்றதுக்கு. இந்த வரேன். நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். துர்கா, என்ன டைவர்ட் பண்ணி குழப்பி விடுறதுக்கு லெஃப்ட் ரைட்னு ரூட்டை மாத்தி மாத்தி போறியா? நான் வேலையே செய்ய மாட்டேன். வேலைன்னு வந்துட்டா அதை முடிக்காம விட மாட்டேன். ஐயோ, விடாம ஃபாலோ பண்ணிட்டே வராரு. இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒன்றும் புரியலையே. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். அக்கா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை துர்கா. கோயிலுக்கு சீக்கிரமா போனா சீக்கிரமா திரும்ப வந்துடலாம்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்களேன். சரிம்மா. ரயில் இன்ஜினை ஃபாலோ பண்ணி ரயில் பட்டி போற மாதிரி நீங்க எவ்வளவு ஸ்பீடா போனாலும் இந்த சுந்தர பாண்டி உங்களை மிஸ் பண்ணவே மாட்டாண்டி. அண்ணா, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. போறமா. ஐயோ, அந்த பைக்காரனால
ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டோமே. லெஃப்ட்ல போயிருப்பாங்களா, இல்ல ரைட்ல போயிருப்பாங்களா, இல்ல ஸ்ட்ரைட்டா போயிருப்பாங்களா? ஐயோ, எப்படி போயிருப்பாங்க? சுந்தரபாண்டி எது செஞ்சாலும் ரைட்டா தான் இருக்கும். ரைட்லயே போயிடுவோம். என் கண்ணில் இருந்து மறைஞ்ச ஆட்டோவை எப்படி கண்டுபிடிச்ச? இந்த சுந்தரபாண்டிய டைவர்ட் பண்ண முடியுமா? அந்த கடவுளாலேயே முடியாது. என்ன இது? நம்ம தேனு மாதிரி இருக்கு. தேனேதான். ஆனா இவ யார் கூட பைக்ல போறா? ஐயோ, அந்த பச்சை மண்ணை ஏமாத்தி எவன் பைக்ல கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. ஐயோ, இப்படி ஏமாந்துட்டியே தேனு. விட மாட்டேன், நான் நிச்சயமா விட மாட்டேன். நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். வரேன். ஒரே நேரத்துல 2 பேரை ஃபாலோ பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி பயங்கரத்தை கூப்பிடுவோம். ஹலோ, சொல்லுங்க பாஸ். ஏய், எங்கடா இருக்கீங்க? உங்க பக்கத்துல தான் பாஸ். பாஸ், ரைட்ல பாருங்க. ஏய், என்னடா டக்குன்னு எப்பறா வந்தீங்க? பாஸ், நாங்க ஏடிஎம் மாதிரி பாஸ். எனி டைம் மூவிங்லயே இருப்போம். டிசியே சொல்லுங்க. ஏய், என்னடா இவ்ளோ ஸ்பீடா இருக்கீங்க? சரி சரி, அங்க பாருங்க, முன்னாடி போற ஆட்டோல வேலைக்காரி துர்கா போயிட்டு இருக்கா. சரி, அவ எங்க போறான்னு அவளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாஸ், ஃபாலோ பண்ணிடுறோம். ஓகேடா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். பாஸ், ஒரு 2000 ரூபாய் கொடுங்க பெட்ரோல் போட. என்ன, 2000 ரூபாயா? அப்ப நீங்களே போய் ஃபாலோ பண்ணுங்க. டேய், சூழ்நிலை தெரிஞ்சு நல்லா பிளாக்மெயில் பண்றீங்கடா. சரி, அந்த அமௌண்ட்டை உங்க அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன். ஓகே, சீக்கிரம் போட்டு விடுங்க. நாங்க அவளை ஃபாலோ பண்றோம். இப்படிதான் போறீங்களா? வரேன் வரேன். விட்ட மாட்டேன். நீ யார் கூட போறன்னு இன்னைக்கு நான் பாக்குறேன். பிளான் சக்சஸ். தேனு தேனு, நீங்களா? இங்க எப்படி? எவ்வளவு நாளாச்சு என் தேனை பார்த்து. அதே நெளிவு சுழிவு. யார் இவன்? இவன் கூட எதுக்கு நீ பைக்ல போற? இவரு என் அண்ணன் மாதிரி. அண்ணனா? தனாவட்டா நிக்கிறான். யாரா நீ? யாரா? இவனா? சப்பா, நான் வெயில். டேய், இவள பைக்ல நீ எங்கடா கூட்டிட்டு போற? உங்களை பார்க்க தான். என்னது? என்ன பார்க்கவா? ஆமா. என்னடா சொல்ற? தேனை நீங்க தேடி வந்துட்டீங்களா? என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் வரட்டுமா? பாய். பாய் மாமா. என்ன இப்படி குழப்புறான்?
நான் தேனை பார்க்க வந்தேனா? ரொம்ப குழப்புறானே. இத பாரு, இதுதான் கடைசி. இனிமே இந்த மாதிரி அண்ணன் ஒண்ணு யார் கூடயும் போக கூடாது, சரியா? கார்ல ஏறு. சொல்ல பர்ணா. துர்காவை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல்ல? அதெல்லாம் நான் பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேம்மா. நானு முன்னாடி உக்காரவா பின்னாடி உக்காரவா? துர்காவை ஃபாலோ பண்ண சொன்னா தேனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? இல்லம்மா, துர்காவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் பிளான் ஏதாவது சொதப்புன கொன்றுவேன் உன்னை. ஏய், இப்ப எங்க போயிட்டு இருக்க? கோயிலுக்கு பக்கத்துல போயிட்டமா. ஒரு 5 நிமிஷத்துல போயிடுவோம். உனக்கு வீடியோ கால் பண்றேன். சீக்கிரம். எதுக்கு இப்ப இவகிட்ட பயந்தோம்? கௌதம்னு சொன்ன உடனே என்கிட்ட இவன் நடுங்கி இருப்பாளே. சுந்தரபாண்டி, நீ இன்னும் மாறல. அடிமைங்கிற எண்ணத்திலேயே இருக்க. நீ ராஜாடா, ராஜா. உன் அதிகாரத்தை காட்டு. முதல்ல தங்கச்சி வாழ்க்கைய பாப்போம், அப்புறம் தேனை பாப்போம். மாமாவுக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. அத முடிச்சிட்டு வந்து உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ற? ஆட்டோ பிடிச்சு பத்திரமா வீட்டுக்கு போயிடுறா, சரியா? அதுவும் லேடிஸ் ஓட்டுற ஆட்டோல தான் போகணும், சரியா? செல்ல குட்டி. என்ன நட. பாய் 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 பாய். மாதேவா, அமராவதி உனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறாள். மாதேவா, உடனே புறப்படு மாதேவா. அந்த மிருக கூட்டம் உங்களை அழிக்க வந்து கொண்டிருக்கிறது. அமராவதி காத்து கொண்டிருக்கிறாள். மாதேவா, புறப்படு மாதேவா, உடனே புறப்படு. தாமதிக்காதே, சென்று வா. நாளை விபத்து நடந்த இடத்தில் சுற்றியபடி இருக்கும் கர்ம ஆத்மாவை உன் மகனாக பாவித்து வரும் இதை நாம் பலி கொடுத்து அந்த கர்ம ஆத்மாவை சாந்தப்படுத்திடலாம். ரிஷி, என்னம்மா? என்ன ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? இவ்வளவு பதட்டமா போற? ஆமாம்மா, ஆடிட்டர் வர சொல்லியிருக்காரு. ஏதோ ஜிஎஸ்டி சப்மிட் பண்ணணுமா, உடனே கிளம்பி வர சொன்னாருமா. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீ என் கூட வா. இல்லம்மா, இப்போ ஜிஎஸ்டியை சப்மிட் பண்ணலன்னா ஃபைன் போட்டுருவாங்களாம்மா. அதனால ஆடிட்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன இடத்துக்கு உடனே வந்துடுறம்மா. பிசினஸ்ல எவ்வளவு லாஸ் இருந்தாலும் நாம திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் லைஃப்ல எந்த லாஸும் வந்துடக்கூடாது. அத மேனேஜரை பார்த்துக்க சொல்லு.
இப்ப நீ என் கூட வா. அம்மா அது இல்லம்மா, ஆடிட்டர் கிட்ட. நோ காம்ப்ரமைஸ். இப்ப நீ என் கூட வந்தே ஆகணும். அம்மா பூஜைக்கான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அந்த சேவல் அதையும் கார்ல வச்சிட்டேம்மா. வா. அகரி சொன்ன மாதிரி துர்காக்கு ஏதாவது ஆயிடுமா? அம்மா வேற. பாஸ், துர்கா கோயில் பக்கத்துல போயிட்டாங்க பாஸ். நீங்க எங்க இருக்கீங்க? நான் அம்மாவோட வெளியில போறேன் பாலாஜி. என்ன பாஸ் சொல்றீங்க? இங்க நான் எதிர்பாராம மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது அம்மாவை ஏமாத்திட்டு நான் அங்க வந்துடுறேன். நீ துர்கா கோயிலை விட்டு வெளியே போகாம பாத்துக்க. சீக்கிரம் வாங்க. நான் மாமா மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்காம சாதாரண ஒரு பாசி மணிக்காக என்ன அடிச்சிட்டாரு. சொல்லு, எனக்கு துரோகம் பண்ண அந்த அப்பர்ணாவை நான் சும்மா விட மாட்டேன். டேய், நானே பெரிய ஃப்ராடுடா. அவ ஃப்ராடு தனத்தை என்கிட்ட காமிச்சிட்டா. கொஞ்சம் அசந்துன்னு வையன், என்னைய காலி பண்ணிருப்பா. அந்த அப்பர்ணாவை மட்டும் இல்ல, அந்த ரிஷியையும் சும்மா விட மாட்டேன். அதுக்காக தான்டா காத்து. ஒரு நிமிஷம் இரு. இது காவேரி இல்ல? இவ எதுக்கு இங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கா? சூப்பர் ஐடியா. நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவ தான் கரெக்டான துருப்பு சீட்டு. நான் திருப்பி கூப்பிடுறேன்டா. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இவ தான். தூக்குகடா அவளை. சரி பாஸ். பாஸ், அந்த பொண்ணு அழுதுட்டு வரதை பார்த்தா ஏதோ பிரச்சனையில் வருது போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் ஃபேக்டரியில் அவளை எடுத்துட்டு போய் வைங்க. அவளை என்ன பண்ணணும் நான் அங்க வந்து சொல்றேன். ஓகே? ஓகே பாஸ். டேய், அவ தங்க முட்டையிடுற பாத்துடா. பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. பிளான்ல எதுவும் சொதப்பிடாதீங்க. ஓகே? ஓகே பாஸ். டேய் போடா. வாடா. தல, அப்படியே அவளை ரவுண்டு கட்டிடுவேன் தல. என்னம்மா தப்பிக்க பாக்குறியா? மா ஓ போன்றல மச்சான் தூக்குடா அவளை. ஏய் குடுறா. ஏய் குடுறா. ஏய் குண்டா குண்டா அல குண்டா. சத்தம் போட்டு வந்தா அங்க இருக்கு.
பிளான் சக்சஸ். ரிஷி, இனி உன்னை விட மாட்டேன்டா. துர்கா வேற அங்க காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? மாதேவா